இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு மசாலா, என்னென்ன மசாலானா இதில் வந்து தனியா, கசகசா, காஞ்ச மிளகா, மிளகு, சீரகம், சோம்பு, புதினா, கொத்தமல்லி, தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஒரு 4 பல், 4 முந்திரி பருப்பு, தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி போட்டிருக்கேன். இன்னும் கசகசா போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தாளிப்புக்கு நான் இப்போ வந்து குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் காயிட்டோம் பாருங்கள். இதில் வெங்காயத்துலேயே சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாலாம் போட்டிருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, கொத்தமல்லி, புதினா. இப்போது இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம வெங்காயம் போட்டாச்சு, இந்த பட்டை, லவங்கம், பச்சை மிளகா எல்லாமே போட்டாச்சு. இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன், அதையும் போட்டு இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். அதோடு நம்ம சிக்கன் போட்டுக்கணும். காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன், குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன், சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ இதை போட்டு சிக்கனில் போட்டு பரட்டிக்கலாம். நான் தண்ணி ஊற்றல, கறியிலேருந்தே தண்ணி விடுது. நல்லா நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சட்டுன்னு ஆகிடும். அவர் பசியாக இருக்குன்னாரு, அதனால தான் கடகடன்னு செய்கிறேன். இதை நம்ம அரைச்ச பேஸ்ட்டு நல்லா நைஸாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டாச்சு எல்லாமே. மிக்ஸி கழுவி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தான் ஊற்றினேன், நம்ம கறியில் இருக்க தண்ணி தான் விடுது பாருங்கள். இப்போது கரெக்டாக ஒரு 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா கொதிக்குது குழம்பு. சப்பாத்திக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம குழம்பு திறந்தாச்சு, நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. கறிலாம் நல்லா வெந்து வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மிதுமா கொடுக்க போகிறேன். இருங்க, மிது சாப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மிது குட்டி அவங்க சாப்பிட்டுட்டு சொல்லுவாங்க. வெயிட் பண்ண. ஃப்ரைலாம் பண்ணுறாரு, அப்புறமா குழம்பு, அப்புறமா வந்து நிறைய பண்ணியிருக்காரு. பாருங்க, இந்த வீடியோவில் இதுதான் பார்க்கவே போறீங்க. இதுதான் எங்க வியூ. இது வால் நட்சத்திரங்க, எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. வால் நட்சத்திரம் எங்கள் ஏரியாவில் ஆவடியில் பார்க்குறோம் நாங்கள். சென்னையில் எல்லாருக்குமே தெரியும். பாருங்கள், நீங்கள் யாருன்னா மிஸ் பண்ணியிருந்தா வந்து பாருங்கள். மிதுக்குட்டி நீங்கள் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? சரி வாங்க, நம்ம சாப்பாடு கட்சிக்கு போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள், மிதுக்கு 65 கிரேவி சிக்கன். இது மிதுமா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா டேஸ்ட்டு? சப்பாத்தி அவர் போட்டுட்ருக்காரு. நீங்களும் மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.